நேயருக்கு வணக்கம். நான் உங்கள் ரவி, TF2S co-founder. லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, எல்லாரும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை மேலும் மேலும் நிறைய வாட்டி பாருங்கள், அதில் நிறைய நாலேஜஸ் இருக்குது. இந்த முறை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இன்னொரு சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ணுங்கன்னு சொல்லி. அவங்களுக்காக ஒரு அருமையான இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். அந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க. ஓகே, இது போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் தேவையில்லை. மற்ற விஷயங்கள் வால்யூம் அதிகமாக இருக்குதா இல்லை ஓஏ டேட் பார்க்கணுமா, எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இந்த ஒரு கேண்டில் இதில் நீங்கள் தரவானா போதும். நீங்கள் எவ்வளோ பேர் நஷ்டத்தில் இருந்தாலும் சரி, லாஸ்ட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 4 மாதமாக பண்ணுறேன் சார், 5 மாதமாக பண்ணுறேன் சார், தொடர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கேன் சார், என்னால் ப்ராஃபிட்டே பண்ண முடியல சார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இதாக இருந்தால் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு போதும். நீங்கள் மாதம் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கலாம். இதில் நீட்டாக கற்றுக்குங்க. இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படின்றது இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நிஃப்டி ஓப்பன் ஆகிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். 9:15 நிஃப்டி ஓப்பன் ஆகும். ஓகே சார், நிஃப்டி 9:15 ஓப்பன் ஆகும். இப்போ என்ன பண்ணணும், நமக்கு நிறைய தெரியும். 1 minute டைம் ஃப்ரேம் இருக்குது, 3 minutes இருக்குது, 5 minutes இருக்குது, 30 minutes, 1 day, இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வெறும் 5 minutes மட்டும்தான். ஓகே, 5 minutes நிஃப்டி 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. மொதல் கேண்டில் ஒரு பியரிஷாக இருக்கலாம், இல்லை ஒரு புல்லிஷாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கும். இல்லை சார் பியரிஷும் இல்லை புல்லிஷும் இல்லை, டோஜி மாதிரி இருக்குது சார், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கேண்டிலை நீங்கள் பார்த்துறீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டிலோட ஒரு வேளை பேரிஷாக இருந்துச்சுன்னா அதோட ஹைலையும் சரி லோவில் ஒரு மார்க் போட்டுருங்க. ஒருவேளை புல்லிஷாக இருந்துச்சுன்னா அதோட ஹையில் லோவில் ஒரு மார்க் போட்டுருங்க. இல்லை டோஜியாக இருக்குது அப்படின்னா அதுவும் பிரச்சனை இல்லை, ஹையில் லோவில் மார்க் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 9:15 கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஹையில் ஒரு லைனையும் லோவில் ஒரு லைனையும் ஹாரிசன்டல் லைனாக போட்டீங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரிஷ் கேண்டில் இந்த லைனை தாண்டி நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு க்ளோஸ் வைக்கணும். இப்போது கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் வைக்கணும் இல்லை விக்கு இருக்குதுன்றதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் சொல்கிறேன் பாருங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் வீடியோஸ் இருக்கும், பேசிக்ஸ் வீடியோ இருக்கும், அது பாருங்கள். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுவுமே சொல்லிட்டு பண்ணீங்களன்னா கொஞ்சம் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே புரியும். உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில், ஃபஸ்ட்டு 9:15 கேண்டில் 5 minutes தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. நம்ம ஒரு 3 காலமாக பிரிச்சுக்கலாம், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேண்டில் பேரிஷாக இருக்கும், அதுக்கு அடுத்த கேண்டில் டோஜியாக இருக்கும் சில சமயத்தில். சரி சார், நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்களன்னா இது எது வேணா இருக்கும், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. 9:15 கேண்டில் இது ரொம்ப முக்கியம். 5 minutes டைம் ஃப்ரேம் இது அதை விட ரொம்ப முக்கியம். சரி சார், ஹையில் போட்டாச்சு லோவில் போட்டாச்சு, ஹையில் போட்டாச்சு லோவில் போட்டாச்சு, ஹையில் ஒரு மார்க் லோவில் ஒரு மார்க். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மார்க்கெட்டு ஒன்று மார்க்கெட் கீழே க்ளோஸ் வைக்கும் அல்லது மேலே க்ளோஸ் வைக்கும். ஃபர்ஸ்ட் சினாரியோ நம்ம கீழே க்ளோஸ் வச்சு பை என்ட்ரி அப்படின்றது பார்த்துருவோம். ஏன்னா ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் நம்ம சொன்னோம்னா நம்ம ஆளுங்களுக்கு புரியாது, கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். சரி சார், மார்க்கெட்டு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு, நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும் இப்போ? சரி, அடுத்து இந்த லைனுக்குள்ளே இன்னொரு புல்லிஷ் கேண்டில் வரணும். ரைட்டு சார், புல்லிஷ் கேண்டில் வந்துருச்சு. அடுத்து ஒரு வேளை இதோட ஹை இருக்குதுன்ற பட்சத்தில் இந்த ஹையை பிரேக் பண்ணால் நாம் என்ட்ரிக்கு போயிடலாம், பை பண்ண ஆரம்பிச்சிடலாம். டார்கெட் எது வரைக்கும் சார் வைக்கிறது, இந்த ஹை டார்கெட்டாக வச்சிருங்க. நம்ம ஆளுங்க இப்படி வேற ஒரு சந்தேகம் வரும், சார் தொடர்ந்து 2 பேரிஷ் வந்துருச்சுன்னு என்ன சார் பண்ணுறது, இப்படி போயிடுச்சுன்னு என்ன சார் பண்ணுறது, எங்கே சார் நம்ம என்ட்ரி போடுறது அப்படியே நம்ம ஆளுங்க சந்தேகம் வரும். அதுக்கு என்ன பண்ணணும், பொறுமையாக இருங்க, மார்க்கெட் எங்கேயும் போயிடாது, மறுபடியும் ரிட்டர்ன் உள்ளே வரும்.
ஒருவேளை வரலன்னு என்ன சார் பண்றது? அன்னைக்கு டேவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை மார்க்கெட் உள்ள வந்து இப்படி க்ளோஸ் வைக்கிறான் அப்படின்னா இந்த இடத்துல பை போங்க. டார்கெட் இதை வைங்க. இந்த செட்டப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேசியா இருக்கும், லாஸே கிடையாது உங்களுக்கு. ஒன்று காஸ்ட் டு காஸ்ட்ல க்ளோஸ் பண்ணுவீங்க, மேற்கொண்டு சொல்றேன் அது எப்படி காஸ்ட், இல்லைன்னா ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 1000 ரூபாய் ரிஸ்கோட வந்தீங்களன்னா ஒன்று 2000 சம்பாதிப்பீங்க, இல்லைன்னா சம்பாதிக்காம காஸ்ட் டு காஸ்ட்ல ஜீரோவா இருக்கும், ஆனா மைனஸ்ல மட்டும் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? அதனால நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் எந்த கன்ஃபியூஷனோ இல்லை இது ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம பணம் பண்ண முடியுமோ அந்த சிந்தனையே உங்களுக்கு வேணாம். சரி சார், இங்கே வேற என்ன சார் சினரியோ இங்கே நடக்குது? இங்கே அதே மாதிரி தான் ஒரு 2 பேர் சார் ஒரு கீழே ஒரு ட்ரெண்டாகவே போயிடுச்சு சார், மார்க்கெட்டுக்கு ரொம்ப தூரம் போயிடுச்சு சார், என்ன சார் பண்ணுறது? காத்துரு. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் 9:15 மட்டும்தான். அந்த ஏரியாக்குள்ளே வந்தாதான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? என்ட்ரி எடுக்க போகிறோம். சரி ஓகே சார், ரொம்ப நேரம் கழித்து சுற்றிட்டு இங்கே வந்து என்ட்ரி எடுக்கிறான் சார், என்ன சார் பண்ணலாம்? யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க, பதட்டம் அடையாதீங்க, தைரியமாக என்ட்ரி போங்க, அது கண்டிப்பாக டார்கெட்டுக்கு போகும். இது வந்து பை சைடு. சரி சார், இப்போ பை பண்ணிட்டீங்க, எல்லாமே ஓகே கிளியர். அந்த சைடு மேலே போய் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? 3 காலமாக பிரிச்சிடுறேன் பாருங்க. நமக்கு என்ன, இதை மறக்கக்கூடாதுங்க, டைம் ஃப்ரேமை மறக்கக்கூடாது. மொதல் 9:15 கேண்டிலு 5 மினிட்ஸு, இதை நிஃப்டி 50 இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் எப்படி இருக்குது? ஒன்று புல்லிஷாக இருக்கலாம், இல்லது பேரிஷாக இருக்கலாம். இதை தவிர்த்து வேற எந்த கேண்டலும் வராது சார், இருக்கிறது எவ்வளோதான். இப்போ நீங்க மலக்கும் போல உங்களுக்கு தெரிஞ்சது, ஐல ஒரு ஹாரிசன்டல் லைன், லோல ஒரு ஹாரிசன்டல் லைன், ஐல ஒரு லைன், லோல ஒரு லைன், ஐல ஒரு லைன், லோல ஒரு லைன். சரி சார், முன்ன கிளியரா டவுன் சைடு சொல்லிட்டீங்க. இப்போ ஆப்போசிட் சைடு சார் இப்படி வைக்குது சார், என்ன சார் பண்றது? அடுத்த கேண்டல் உள்ள க்ளோஸ் வைக்கணும் சார். முன்ன எப்படி கீழே க்ளோஸ் வச்சுச்சு, டவுன் சைடு க்ளோஸ் வச்சுட்டு இந்த லைனுக்கு உள்ள வரும்போது நம்ம எப்படி என்ட்ரி போட்டோம், இப்போ என்ன பண்ணுது? மார்க்கெட் மேலே க்ளோஸ் வச்சுட்டு உள்ள க்ளோஸ் வைக்குது சார், என்ன சார் பண்றது? பதட்டப்படாதீங்க, யோசிக்காதீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி அருமையா ஒர்க் ஆகும். இந்த லோவை பிரேக் பண்ண உடனே நீங்க என்ட்ரி போட்டுடலாம். டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோவை தட்டி தூக்குங்க, கண்டிப்பா இங்க இருந்து இங்க வரும். உங்களுக்கு மினிமம் 1:2 ரேஷியோ வந்து கிடைக்கும். ஆர்ஆர் ரேஷியோ அப்படின்னா என்ன, ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதாவது நீங்கள் 1000 ரூபாய் ரிஸ்க் வைக்கிறீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளவா இருக்கும்? 2000 ரூபாயா இருக்கும். ஓகே, ஒருவேளை மார்க்கெட் இந்த மாதிரி பேரிஷா வந்துடுச்சு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி போகுது, ஏன்னா இங்கே ஓப்பன் ஆனால் இங்கே தான் க்ளோஸ் ஆகும். ஸோ மார்க்கெட் இங்கிருந்து அப்படியே மேலே போகுது சார், நிற்க வேலை சார், அது பாட்டுக்கு போகுது சார். என்ன பண்ணுறது? டைம் வேறு ஆகுது, 11 ஆயிடுச்சு, இன்னும் என்ட்ரி கிடைக்கல. விலை யோசிக்கூடாது, திரும்பி ரிட்டர்ன் வரணும். வரலன்னா சார், வரலன்னா என்ன சார் பண்ணுறது? வரலன்னா ஒன்று வேணா அன்றைக்கி டேவை முடிச்சுக்குங்க, மார்க்கெட் கூட சண்டை போடாதீங்க. உள்ளே வந்து க்ளோஸ் வைக்கும், க்ளோஸ் வச்சோன்னே நீங்கள் என்ன பண்ணணும்? லோவை பிரேக் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எல்லாத்தையும் கவனிச்சுட்டு ஏன் லோ பிரேக் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன்னா, அடுத்த கேண்டில் இப்படி வச்சுட்டு மேலே போயிடுவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ட்ரியை போட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் போயிடுவீங்க, அப்புறம் உங்களால் பணம் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ இந்த லோவை பிரேக் பண்ணும்போது என்ன பண்ணணும்? நீங்கள் என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணிடணும். அப்போ டார்கெட் இந்த லோவை அடிக்கும், நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட வீட்டுக்கு போகலாம். ஓகே, இதில் என்ன சார்? இதுலேயே சேம் சினரியோ தான். சில நேரத்தில் இப்படி கரெக்ஷன் மாதிரி டோஜியாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்திலலாம் அப்பயும் நம்ம என்ன ஆகக்கூடாது? மார்க்கெட்டை பார்த்து பயப்படக்கூடாது, பதட்டம் அடையக்கூடாது, பொறுமையாக காத்திருக்கணும். ஏன்னா ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் வந்து உங்களுக்காக வந்து கீழே விழும். அதோட லோ பிரேக் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் 2 சினரியோ சொன்ன மாதிரி தான். என்ன ஆகும்? இதில் பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும், டார்கெட் வந்து இந்த லோவை நீங்கள் பண்ணுங்க, நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கிடைக்கும், ப்ராஃபிட் பண்ணுங்க. சரி சார், என்ன சார் இந்த ஸ்ட்ராட்டஜியில் அப்போ ஸ்டாப் லாஸே கிடையாதா சார்? 100க்கு 100 எல்லா டார்கெட்டும் போய் அடிச்சிருமா? கிடையாது. இந்த இந்த ஸ்ட்ராட்டஜியில் சிலது வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அதை எப்படி நம்ம காஸ்ட் முடிக்கிறோன்றது தான் இந்த ஸ்ட்ராட்டஜிலே இருக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ்.
இப்போ வாங்க அது எப்படின்னு சொல்றேன். ரைட், ஓகே. 9:15 மறந்துடக்கூடாது. 5 minutes டைம் ஃப்ரேம். ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன், நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க புதுசாக ட்ரேடுக்கு வரவங்களா இருக்கலாம், இல்லை ட்ரேடு வந்தவங்களா இருக்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருக்கலாம். எல்லாராலையும் இது பண்ண முடியும். ரொம்ப எளிய முறையில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு புரியலன்னா 2-3 வாட்டி நீங்கள் திருப்பி இந்த வீடியோவை பார்த்தீங்களன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். சரி சார், உங்கள் செட்டப் கிடைச்சிருச்சு, பீரிஷ் வந்துருச்சு, புல்லிஷ் வந்துருச்சு சார், என்ட்ரி போட்டேன் சார், நேராக போய் டார்கெட் போயிடுமா சார்? எல்லா நாளும் அப்படியே நடந்துடுமா சார்? அங்கே தான் சார் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. சில நாட்கள் வால்டைல் மூலமா உங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே தான் சார் வச்சுருப்பீங்க. நீங்கள் அவன் என்ன பண்ணுவான், நேராக உங்கள் ஸ்டாப் லாஸை அடிக்க ஓடி வருவான் சார். ஸ்டாப் லாஸ் அடிச்சிருவான் சார். நீங்கள் -1000 rupees இருப்பீங்க. என்ன சார் பண்ணுறது? ப்ராஃபிட்டபுளாக மாறிடலான்னு சொன்னீங்க, பிரச்சனையெல்லாம் தீந்துருன்னு சொன்னீங்க, லாஸ் எல்லாத்தையும் ரிகவரி பண்ணிடலான்னு சொன்னீங்க. இப்போ கேட்டால் மைனஸ் ஆகிடும்ன்றீங்க. இங்கே தான் சார் நம்மக்கிட்ட ஒரு டெஸ்ட் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், உடனே இந்த இடத்துல செல்லுக்கு ரெடியாக இல்லை சார். இதை பிரேக் பண்ணோடனே நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு நீங்கள் 1000 ரூபாய் லாஸில் இருந்தீங்களன்னா அந்த 1000 ரூபாயை ரெக்கவரி பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். ஏன்னா மார்க்கெட் இந்த பக்கம் திரும்பி க்ளோஸ் வச்சுச்சேன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் 10 ட்ரேட் எடுத்தீங்களன்னா 8 ட்ரேட் கீழே தான் சார் போகும். நீங்கள் காஸ்ட் டு காஸ்ட் புக் பண்ணிவிட்டு அன்றைக்கி டேவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பை சைடு என்ட்ரி எடுக்கும்போது. ஒருவேளை செல் சைடு என்ட்ரி எடுக்கும்போது என்ன சார் பண்ணுறது, அந்த சின்னரையும் சொல்லிடுறேன். ஒருவேளை இப்படி இருக்குது, ஓகே, மேலே மார்க்கெட் போகுது, ஓகே, நல்ல மொமெண்டம் இருக்குது. சரி சார், விஷயத்துக்கு வாங்க சார். வந்துட்டோம்ப்பா, க்ளோஸ் வச்சிருச்சு, ரைட்டு. லோ பிரேக் பண்ண என்ட்ரி போயிடுறோமா? சரி சார், என்ட்ரி போயாச்சு. சரி சார், இந்த மாதிரி புல்லிஷா இதோட ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு, என்ன சார் பண்ணுறது? நீங்கள் பார்த்தீங்களன்னா இங்கே முன்னாடி என்னாச்சு, பை சைடு போகும்னு சொல்லி பை சைடு என்ட்ரி போட்டோம். திரும்பி ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. உடனே நம்ம என்ன பண்ணோம், கீழ் சைடு டவுன் சைடு ஒரு என்ட்ரியை போட்டு அதை ரெக்கவரி பண்ணி அன்னைக்கு என்ன பண்ணுறோம், லாஸும் இல்லை ப்ராஃபிட்டும் இல்லை. என்ன பண்ணுறோம், அன்னைக்கு காஸ்ட் டு காஸ்ட்டோட போகிறோம். அது பிரச்சனை இல்லை. ஒன்று பண்ணால் ப்ராஃபிட் பண்ணுறோம், இல்லை எதுவுமே பண்ணுறதில்ல, நம்ம பணம் சேஃபாக இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் இந்த சீனரியில் இங்கே மேலே ஸ்டாப் லாஸ் அடிச்சோடனே நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஸ்டாப் லாஸாக வச்சு இங்கே ஒரு பை என்ட்ரி போட்டுடலாம். இவ்வளோதான் சார் கான்செப்ட். இதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்களன்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்களன்னா 100% ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிடலாம். இது போக இப்படியே சொன்னால் நீங்கள் சரியாக புரியாது இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், சார்ட்ஸில் எடுத்து சார்ட்ஸில் மார்க் பண்ணி காமிச்சோம்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைச்சி நீங்கள் அதுபடி ப்ராக்டிஸ் பண்ணிங்களன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். வாங்க சார்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்களன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு நிஃப்டி 9.15 கேண்டில் வரணும், பார்த்தாச்சு. நிஃப்டி எடுத்தாச்சு, 5 minutes எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் டைம் ஃப்ரேமு 5 minutes. ஏன்னா நம்ம ஆளுங்க போனோடனே நேராக போய் 15 minutes 30 minutes போயிட்டு சார் சொன்னார் என்ட்ரி வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. நீட்டாக பார்த்துக்கணும். இங்கே 5 minutes இருக்கணும், இங்கே நிஃப்டின்றது இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, 5 minutes கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிடலாங்களா? ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்களன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியாச்சு. சார் என்ன சொல்லியிருக்கிறாரு, மேலே மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த லைனுக்குள்ள க்ளோஸ் வைக்கணும். எங்க சார் க்ளோஸ் வச்சிருக்கு, மார்க்கெட் அப்படியே போயிட்டு இருக்கு சார். எங்க என்ட்ரிக்காக நம்ம பின்னாடியே ஓடக்கூடாது. மார்க்கெட் என்னைக்கும் ரஷ் அப் பண்ணக்கூடாது. நம்ம ஏரியால வந்தா மட்டும் நம்ம அதுகிட்ட பேசணும். சரி, மார்க்கெட் இங்க வருது, வெயிட் பண்ணணும். கிட்டத்தட்ட என்ன 1 o'clock ரேஞ்சுக்கு நம்ம ஏரியால வருது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், மார்க்கெட் இதை தாண்டி க்ளோஸ் வைக்குமான்னு இந்த இடத்துல நம்ம என்ன ரொம்ப கவனமா பார்க்கணும். மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கிற மாதிரி வந்திருக்கான். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருந்தணும். க்ளோஸ் வைக்கிறானா இல்லையான்னு பார்த்துக்கணும். செகண்ட் இங்க ட்ரை பண்ணியிருக்கான், இங்க ட்ரை பண்ணியிருக்கான், இங்க ட்ரை பண்ணியிருக்கான், இங்க ட்ரை பண்ணியிருக்கான். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 கேண்டலா
க்ளோஸ் வைக்கிற மாதிரி வர்றது மேலே போகிறது, க்ளோஸ் வைக்கிற மாதிரி வர்றது மேலே போகிறது. கடைசியாக இந்த இடத்துல நம்மளால என்ன பண்ணிட்டாரு, க்ளோஸ் வச்சுட்டாரு. அப்போ நீ இந்த லோவை பார்த்துக்கணும், இந்த ஹையை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். லோவை பிரேக் பண்ணா நேராக டார்கெட் என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் 915 கேண்டிலோட லோவை வந்து நீங்க டார்கெட்டாக வச்சிருக்கணும். நேராக வந்து அடிச்சிருக்கிறேன்னா அவ்வளோதான். நீங்க பாக்கெட்ல ரிஸ்க் ஒருவேளை 1000 ரூபாய் வச்சிருந்தீங்களா 2000 ரூபாய் எடுத்துன்னு போயிட்டே இருக்கலாம். மார்க்கெட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு போயிடணும். மறுபடியும் மார்க்கெட்ல உள்ள இருந்து விளையாடிட்டு இருக்க கூடாது. ஓகேங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இன்னும் நம்மளால ஒரு 2-3 எக்ஸாம்பிள் காமிச்சா புரியறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க, நல்லா கவனமா கவனிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா அங்கேயும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன செக் பண்ணணும், நிஃப்டியை சூஸ் பண்ணியிருக்குமான்னு பார்க்கணும். ரைட்டு, நிஃப்டியை சூஸ் பண்ணியிருக்கு. 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் இருக்குதான்னு பார்க்குறேன். 5 மினிட்ஸும் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இதுதான். இந்த ஸ்ட்ராட்டஜி யார் வேணாலும் பண்ணலாம். இதுக்கு ட்ரெண்டு தெரியணும், மற்ற விஷயங்கள் தெரியணுன்றது கிடையாது. பிகினஸாக யார் பார்த்தாலுமே இதை நல்ல பயிற்சி எடுத்துட்டு நீங்கள் பண்ணீங்களன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வந்து உருவாகிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணணும். சரி, அதுபடியே மார்க் பண்ணிடுவோம். ரைட், மார்க் பண்ணியாச்சு. இன்னும் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டப் உங்களுக்கு அப்படியே நினைவு கூறுறேன், ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேரிஷ் கேண்டில், பேரிஷ்காக இப்படி ஷேட் பண்ணி உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஒரு பேரிஷ் வந்துச்சு, கீழே லோவை க்ளோஸ் பண்ணிடுச்சு. அடுத்து நம்ம எதுக்காக வெயிட் பண்ணணும், மறுபடியும் உள்ள க்ளோஸ் வைக்குதான்னு வெயிட் பண்ணணும். ஒரு 2-3 கேண்டில் போயிடுச்சுன்னு என்ன சார் பண்ணுறது, பரவாயில்ல, உங்களுக்கு அது ஞாபகம் வர்றதுக்காக சொல்கிறேன். மறுபடியும் உள்ள க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சோன்னா நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரிக்கு போகலாம். டார்கெட்டு இந்த ஹையை வைக்கலாம். சரி, இங்கே என்ன நடந்திருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆன 5 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஹையில் ஒரு லைனையும் லோவில் ஒரு லைனையும் போடுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே க்ளோஸ் வைக்கிற மாதிரி வந்திருப்பான், ஆனால் க்ளோஸ் வச்சிருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டு மறுபடியும் ஆப்போசிட்டில் திரும்பி நம்ம டைரக்ஷன் க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் நம்ம என்ட்ரிக்கு போக முடியும். அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல நமக்கு கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் வச்சுட்டான். ரைட்டு, ரூல் நம்பர் 1 சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட் என்ன சார், நெக்ஸ்ட் மேல் பக்கம் க்ளோஸ் வச்சா நம்ம அதிரடியாக என்ட்ரி போக வேண்டியது தான். இது வந்து ட்ரை பண்ணியிருக்குது, ஆனால் க்ளோஸ் வைக்கல. இங்கே க்ளோஸ் வச்சிரும் நம்ம அப்படியே என்ட்ரி போட்டுடலாம், கேப்சர் பண்ணிடலாம்னா அங்கே தான் சார் நம்ம தப்பு கணக்கு போட்டுருவோம், லாஸ்ட்டில் போய் முடிஞ்சிரும். அந்த தவறு பண்ணக்கூடாது. கம்ஃபர்டபுளாக 5 நிமிஷம் முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அர்ஜென்சியும் இல்லை, பார்த்து பொறுமையாக ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி போடுங்க. இப்போ இது கீழே வந்துருச்சு, இது கீழே வந்துருச்சு. இப்போ மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புல் பேக் ஆகிட்டு மேலே வருது. இந்த கேண்டில் கிட்டத்தட்ட 10.25 கேண்டில் என்ன பண்ணுறான், ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு க்ளோஸை வைக்கிறான். சார் க்ளோஸ் வச்சுட்டான் சார், நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணுறது, இந்த இடத்துல நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன் அப்படின்னீங்களா, இந்த இடத்துல இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது தான் நம்ம என்ட்ரி போடணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் அப்படியே கீழே வந்து விழுந்துருவான். அப்புறம் நீங்கள் நஷ்டத்தில் இந்த மாதிரி தப்புகள்லாம் பண்ணுறதுனால தான் மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியறதில்ல. சொல்கிற விஷயத்த நல்லா கவனமாக கேட்டு அதில் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கின்னு ட்ரேட் பண்ணும்போது அந்த நோட்டை பக்கத்தில் வச்சுக்கின்னு அந்த ரூல் நம்பர் 1 சாட்டிஸ்ஃபைட் ஒரு டிக் அடிச்சுக்கிங்க. மறுபடியும் உள்ள க்ளோஸ் வச்சுச்சா ரூல் நம்பர் 2 சாட்டிஸ்ஃபைட் இன்னொரு டிக்கு. ஹையை பிரேக் பண்ணிடுச்சா ரூல் நம்பர் 3 டிக் அடிச்சுட்டு என்ட்ரியை போடுங்க, இல்லை என்ட்ரியை போட்டு டிக் அடிங்க, அது உங்களுக்கு சௌகரியம். ஓகே, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துச்சு. டார்கெட் எங்கே சார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நேராக போய் இங்கே டார்கெட் அடிக்கும். அடிச்சிருக்குங்களா? நான் 2-3 சார்ட் காட்டுறேன். டைம் வந்து அதிகமாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம வீடியோ போட முடியாததுனால நீங்கள் எல்லா சார்ட்டையும் அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டார்கெட் அழகாக 1:2 ரேஷியோ. ஒரு 2000 ரூபாய் ரிஸ்க் வச்சுருந்தோன்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு, 4000 ரூபாய் வந்திருக்கும். பையில் போட்டுன்னு போயிட்டே இருங்க. மார்க்கெட்டை மறுபடியும் பிடிச்சி காயப்படுத்தாதீங்க. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்த்தலாம். சரி சார், 2 எக்ஸாம்பிள் காட்டினா திருப்திகரமாக இருந்துச்சு, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, உங்களுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் மட்டும் இதில் காட்டுறேன். சரி சார், இப்போ வந்து பார்த்தீங்களா டார்கெட் அடிச்சு இதெல்லாம் காமிச்சிங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, திருப்தியாக இருக்கும். ஸ்டாப் லாஸே அடிக்காதுன்னு சொல்லலை, நீங்கள் ஸ்டாப் லாஸும் அடிக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 எக்ஸாம்பிள் காட்டுங்க சார், நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு சிறந்த உதாரணம் இந்த சார்ட்டு தான். இது இந்த வருஷம் தான் மே மாதத்தில் 21ஆம் தேதி நடந்திருக்குது.
சரி ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியது என்ன, நிஃப்டி சார்ட் பார்த்துருக்கோம், டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ், ரெண்டு ரூலும் ஓகே. அடுத்து என்ன பண்ணணும், 9:15 கேண்டல் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், 5 நிமிஷம் முடிஞ்ச உடனே ஹை லோவையும் மார்க் பண்ணணும். சரி சார், உடனே என்ன பண்ணுங்க, ஹை லோவையும் மார்க் பண்ணுங்க. சரி சார், ஹை லோவையும் மார்க் பண்ணியாச்சு. 9:15 கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஹையை மார்க் பண்ணிட்டோம், லோவை மார்க் பண்ணிட்டோம். சரி சார், என்ன சார் ரூல் நம்பர் 1, எதையாவது தாண்டி ஒன்று ஹையை தாண்டி க்ளோஸ் வைக்கணும், இல்லை லோவை தாண்டி க்ளோஸ் வைக்கணும். இந்த சீனரியோவில் இந்த சார்ட்ல லோவை தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு சார். ஓகே சார், ரூல் சாட்டிஸ்ஃபைடு சார். செகண்ட் ரூல் என்ன சார், மறுபடியும் எங்கே போனாலும் அதே லைனை தாண்டி ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ரூல் நம்பர் 2 சாட்டிஸ்ஃபைடு சார். டார்கெட் இப்போ எங்கே சார், இங்கே போனோம் சார். மார்க்கெட் என்ன சார் இருக்கு, நேராக போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு சார். இதை பார்த்த உடனே நீங்க எல்லாம் ஐயோ சார் ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி சொன்னாரு, இது என்ன மைனஸ் கொடுக்குது, இந்த ஸ்ட்ராட்டஜியும் வந்து ஒர்க் அவுட் ஆகுது, போகல, நம்ம வேற ஸ்ட்ராட்டஜி தேடி போயிடலாம், அதெல்லாம் பதட்டப்படக்கூடாது. எந்த கேண்டில் உங்களோட ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு க்ளோஸ் வச்சிருக்கான் பாருங்க, அவன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கேண்டில். இந்த டைமை மார்க் பண்ணிக்கிங்க, அதோட ஹையை மார்க் பண்ணிக்கங்க, லோவை மார்க் பண்ணிக்கிங்க. அதை பிரேக் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, நீங்க செல் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி -1000 இருப்பீங்க. நீங்க செல் பண்ணிட்டு சார் இங்க 2000 நான் ப்ராஃபிட் பண்ணணுமா, வேணாம் சார், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணுவோம், ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா இன்னொரு ட்ரேடு, இந்த 1000 ரூபாய் இழந்ததை ப்ராஃபிட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிருங்க சார், போதும் சார், அன்னைக்கு காஸ்ட் டு காஸ்ட் இருக்கட்டும் சார். டெய்லியுமே ப்ராஃபிட் பண்ண முடியாது சார் மார்க்கெட்ல, நமக்கு ஏத்த மாதிரி என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் சார் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த இடத்துல என்ட்ரி போடுறீங்க, ஆனா மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஃபுல்லா கீழே போயிடுச்சு, நீங்க பண்ணிருந்தா 5000 கூட பண்ணிருக்கலாம். ஆனா நமக்கு அந்த ப்ராஃபிட் வேணாம். நம்ம ஒரு நாள் 1000 ரூபாய் ரிஸ்க் எடுத்துன்னு வர்றோம், ஒரு 2000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ண வர்றோம், அது கிடைக்கல, மைனஸ் ஆயிடுச்சுன்ற பட்சத்துல நம்ம என்ன பண்றோம், அந்த இழந்த 1000 ரூபாயை நம்ம மீட்டுட்டு போறோம். இதுவே மிகப்பெரிய சாதனை தான் சார். அதனால இந்த இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாப் லாஸ் அடிச்சாலே நமக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை, உடனே அதை போட்டு நம்ம ஈஸியா ரெக்கவரி பண்ணிக்கலாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு சார்ட் தான் சொல்றாரு, மற்ற சார்ட்லாம் எப்படின்னு இருக்குமோ, எந்த பதட்டம் டவுட் எதுவும் வேணாம். கிட்டத்தட்ட 5-6 வருஷம் டேட்டா இருக்குது ப்ரீமியம்ல, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, எல்லாமே இதுபடி தான் நடந்திருக்கும். ரேர் சினேரியோல ஏதாவது நியூஸ் வந்து ஆப்போசிட்ல போயிருக்குமே தவிர்த்து 90% இந்தபடி தான் நடந்திருக்கும். ஒன்ஸ் மேல க்ளோஸ் வச்சுட்டு கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா ட்ரெண்ட் அந்த பக்கம் தான். நீங்க கண்ணை மூடி தைரியமா இருக்கலாம், அதுக்காக சார் சொல்லிட்டாரு ட்ரெண்ட் இந்த பக்கம் தான் போகும், நம்ம என்ன பண்ணலாம், மொத்தமா ப்ராஃபிட் பண்ணிக்கலாம், அப்படி இருந்தா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகவே முடியாது. நீங்க என்ன பண்ணணும், இழந்த அந்த 1000 மீட்டுன்னு அழகா வீடு போய் சேர்றது நல்லது சார். இப்ப அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் இதுல விடலாம். இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னா இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. 4வது சார்ட். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டியை சூஸ் பண்ணிருக்குமான்னு பார்க்கணும், 5 மினிட்ஸ் சூஸ் பண்ணிருக்கணுமான்னு பார்க்கணும். அடுத்து என்ன சார் பார்க்கணும், 9:15 கேண்டில் ஃபார்ம் ஆகி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரைட்டு, ஓகே, முடிஞ்சிருச்சு 9:15 கேண்டில். நெக்ஸ்ட் ஒன்று லோ பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும், இல்லைன்னா ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். இங்க பாத்தீங்கன்னா அழகா ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த லைனை நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த லைனை கீழ் நோக்கி க்ளோஸ் வைக்கணும். இங்க முயற்சி பண்ணிருக்குது, முடியல. அடுத்து இந்த இடத்துல ரொம்ப ஷார்ப்பா முயற்சி பண்ணிருக்குது, முடியல. அதனால இங்கெல்லாம் காத்திருக்கணும், டக்குன்னு என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய கேண்டலா க்ளோஸ் வச்சிருக்கு. வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கேண்டலா க்ளோஸ் வைக்கும், ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா பெரிய கேண்டலா க்ளோஸ் வச்சிருக்கு. சார் இந்த முறை ஸ்டாப் லாஸ் எங்க சார் போடுறது, ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த லைனை தாண்டி மேல க்ளோஸ் வச்சுட்டாலே நீங்க அதை ஸ்டாப் லாஸா கன்சிடர் பண்ணிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ட்ரியை போட்டு நீங்க என்ன பண்ணலாம், லாஸை ஈஸியா ரெக்கவரி பண்ணிடலாம். அப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு -2000 லாஸ்ல இருந்தீங்க அப்படின்னா டைரக்ஷனை பாருங்க சார், மார்க்கெட் மேல க்ளோஸ் வச்சோன்னே நேரா மேல போயிட்டான். இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க -2000னா 6000 வரைக்கும் கொடுத்துருக்கும் ப்ராஃபிட், நமக்கு அவ்வளோ வேணாம், இழந்தது 2000, அதை மீட்டுட்டு காஸ்ட் டு காஸ்ட்ல நீ டேவை முடிச்சிருங்க சார். இதை பண்ணீங்களாவே உங்களை ப்ராஃபிட் ஆகிறது யாராலையும் தடுக்க முடியாது சார், நீங்க ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்கலாம். சரி சார், இதுல இன்னொரு சினரியோ இருக்கு சார், மார்க்கெட் உள்ளேயே வரல, அந்த மாதிரி சினரியோ 2 எக்ஸாம்பிள் காமிச்சு நான் இதை முடிக்க போறேன். மார்க்கெட்டே உள்ள வரல, அது எப்படி சார் காத்திருக்குது, எந்த மாதிரி மார்க்கெட் சார் இருக்கும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்னதா ஒரு 2 சார்ட் காட்டுறேன், காமிச்சிட்டு இதை நான் முடிக்க போறேன். சரி சார், இது கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சார்ட்டா இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா
என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டியை சூஸ் பண்ணுறோம், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கேண்டில் வரைக்கும் காத்திருக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். ஹையை மார்க் பண்ணுறோம், லோவை மார்க் பண்ணுறோம், லைன் தருது பாருங்க. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, ரூல் நம்பர் 1 மேலே க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சுதா, ரைட், ஓகே, க்ளோஸ் வச்சுது. மார்க்கெட் திரும்பி வருமானு காத்திருக்கிறோம். எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் என்னாச்சு, மார்க்கெட் வந்து கீழே வந்து க்ளோஸ் வைக்கவே இல்லை, மார்க்கெட் இங்கேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன சார் பண்றது, வேற எங்கேயா சேஸ் பண்ணி போய் அதை நம்ம மார்க்கெட் பிடிச்சி நம்ம ப்ராஃபிட் பண்ண போறோமா, இன்னைக்கு ரெடியா வந்து உட்காந்துருக்குமே, அப்படி பண்ணக்கூடாது சார். மார்க்கெட் இந்த லைனுக்குள்ள வந்து க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம ஏரியா நம்ம என்ட்ரி, ஓகேங்களா. க்ளோஸ் வைக்கல அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட்டை வந்து நீங்க மார்க்கெட்டை வாட்ச் மட்டும் பண்ணிட்டு அன்னைக்கு நீங்க ஷட் டவுன் பண்ணிடணும். நீங்க மேற்கொண்டு போய் இங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கக்கூடாது. நிறைய வந்து லாஸ் பண்றதுக்கு உண்டான காரணமே அப்படிதான். இன்னைக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு இலக்கோட வந்து தவறான இடத்துல வந்து ஒரு என்ட்ரியை போட்டுட்டு லாஸ்ட்ல முடிச்சுட்டு போவாங்க. அந்த தவறை நீங்க மீண்டும் வந்து பண்ணாதீங்க. அதை போல நான் சொல்லியிருக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 4 ரூல் சொல்லியிருக்கேன். நிஃப்டி வந்து சூஸ் பண்ணிக்கிங்க, 5 மினிட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, 9:15 கேண்டில் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுங்க. ஒரு கேண்டில் மேலேயோ இல்லை கீழேயோ க்ளோஸ் வச்சுட்டு ஆப்போசிட்ல க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் எங்கேயும் போயிடாது. அது ஹையவோ லோவோ பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்தீங்களா, இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா, நீங்கள் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக உருவாகிடலாம் சார். வேற எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு தேவையில்லை. இது நல்லா நீங்கள் வந்து வருஷ கணக்கில் பேக் டெஸ்ட் பண்ணீங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜியோட அருமை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும் இந்த இந்தியன் மார்க்கெட்லன்றது நீங்கள் அதை வந்து ருசித்து பார்க்கலாம். அதனால நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் முயற்சி பண்ணுங்க சார். இதில் நான் ஒரு 4-5 ரூல்ஸ் சொல்லியிருப்பேன். இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நீட்டாக டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வரலாம். நஷ்டம் தொடர்ந்து நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், தொடர்ந்து லாஸ், எல்லா மந்த்தும் லாஸ் என்ற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு நீங்கி நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக நீங்கள் வந்து உருவாகலாம். எங்கள் லிங்க்ல உங்களுக்கு கொடுக்குற இந்த வீடியோ கீழே அதை கிளிக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக நம்மகிட்ட ஹை அக்யூரசி செட்டப்ஸ் அப்படின்னு சொல்லி 20+ ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். கீழே நம்பர் இருக்கு, அதை நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேக் டெஸ்ட் பண்ணுங்க, டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க, ஒரு ஹாப்பி லைஃப்பை வாழுங்க. தேங்க்யூ.